ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். 30 நாட்களில் ஆங்கிலம் நம்ம டே 5ல் இருக்கிறோம். போன லெசனில் பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் பயன்படுத்தி எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமைக்கிறது உருவாக்குறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த லெசனில் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு எப்படி ஈஸியாக எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் உருவாக்குறது, எப்படி WH கொஸ்டின்ஸ் உருவாக்குறது, அதை தான் இந்த லெசனில் கற்றுக்க போகிறோம். இப்போ அடுத்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வேர்ப்ஸோடைய டிஃப்ரெண்ட் யூசஸ் என்னென்ன, எந்தெந்த கான்டெக்ட்ஸ்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத அடுத்த லெசனில் பார்ப்போம். பட் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் மாடல் வேர்ப் ப்ளஸ் V1 அதான் சொல்லியிருந்தேன் ஃபார்முலா. அப்போ நான் அதை ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னா ஐ மே டூ இட் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை ஒரு வேலை செய்யலாம் அப்படின்றத ஐ மைட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மே பயன்படுத்தலாம், மைட் பயன்படுத்தலாம், ரெண்டுமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அதை செய்வேன் அப்படின்றத ஐ வில் டூ இட், நான் அதை செய்வேன்றத ஐ வுட் டூ இட்னு சொல்லலாம். வில் டூ இட் இது வந்து நம்ம இந்த சென்டென்ஸை வந்து ரியல் சிச்சுவேஷன்ஸுக்கு பயன்படுத்துவோம். இது வந்து இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ். ஓகே, இமேஜினரி சிச்சுவேஷன்ஸுக்கு இந்த வுட் பயன்படுத்துவோம். ஓகே, மற்றபடி மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை செய்வேன், நான் அதை செய்வேன் தான் தமிழில். அடுத்தது நான் அதை செய்ய வேண்டும் அப்படின்றத ஐ ஷுட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அகெயின் நான் அதை செய்ய வேண்டும்ன்றத ஐ மஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து வீக் ஆப்ளிகேஷனுக்கு, மஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துகிறோம். என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னா ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். என்னால் அதை செய்ய முடிந்தது அப்படின்றத ஐ குட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக பாசிட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உன்னால் இதை செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இல்லையா? ஸோ எப்படி உருவாக்கலாம்? ரொம்ப சிம்பிள். யூன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ யூன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட், கேன் அப்படின்றது மாடல் வேர்ப். ஒன்றும் இல்லை, இந்த சப்ஜெக்டையும் இந்த மாடல் வேர்போட பிளேஸும் நம்ம இன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ யூ அங்கே கொண்டு போங்க, கேனை இங்கே கொண்டு வாங்க. அப்போ கேன் முன்னாடி வந்துருச்சு, யூ அங்கே போயிடுச்சு. அப்படின்னா எப்படி ஆகுது? கேன் யூ டூ இட், கேன் யூ டூ இட், இது ஒரு கொஸ்டினாக மாறிடுச்சு. அதனால தான் இங்கே நம்ம கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். அப்படின்னா உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அவர் அதை செய்ய வேண்டும். he should do it, இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். அவர் அதை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? சிம்பிள். ஷுட் மாடல் வேர்ப் அங்கே கொண்டு போங்க, ஹீன்ற சப்ஜெக்டை அங்கே கொண்டு போங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ ஷுட் ஹி டூ இட் அப்படின்னு வருது. இது கொஸ்டின்றதால கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். ஷுட் ஹி டூ இட் அப்படின்னா அவர் அதை செய்ய வேண்டுமா, அதான் அர்த்தம். அடுத்தது பாருங்க, நான் அதை ஒரு வேலை செய்யலாம். ஓகே, ஒரு பாசிபிலிட்டியை குறிக்குது. ஓகே, இட்ஸ் பாசிபிள் தட் ஐ வில் டூ இட். ஓகே, ஐ வில் ப்ராபப்ளி டூ இட், அதான் மீனிங். அப்போ நான் அதை ஒரு வேலை செய்யலாம்னா ஐ மே டூ இட்னு சொல்லலாம். ஐ மே டூ இட், நான் ஒரு வேலை அதை செய்யலாம். செய்யாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்க, இந்த மே என்ற மாடல் வேர்பை வந்து நம்ம ஐ என்ற ப்ரோனவுன் கூட பயன்படுத்த போது மட்டும் ஒரு வித்தியாசம் நடக்கும். என்னன்னா, இதை நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் பயன்படுத்தும் போது அது வந்து பாசிபிலிட்டிஸை குறிக்கும். ஆனால் அதையே நம்ம எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து பெர்மிஷன் கேட்குற ஃபார்முலாவாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஐ மே டூ இட்னா நான் அதை ஒரு வேலை செய்யலாம். மே அங்கே கொண்டு வாங்க, ஐயே அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். மே ஐ டூ இட், இது ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாறிடுச்சு. ஆனால் இதுக்கு மீனிங் என்னதுன்னா, நான் அதை செய்யலாமா அப்படின்னா பெர்மிஷன் கேட்குறோம். மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா? மே ஐ கோ அவுட், நான் வெளியே போகலாமா? மே ஐ சிட் டவுன், நான் உட்காரலாமா? பெர்மிஷன் கேட்குறோம் இல்லையா? ஸோ அது போல் பெர்மிஷன் கேட்குற ஃபார்முலாவாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னதுன்னா, எப்படி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறது? சிம்பிள். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதில் உள்ள மாடல் வேர்பை முன்னாடி கொண்டு வாங்க, சப்ஜெக்ட் அங்கே கொண்டு போங்க, அது ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாறிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா மாடல் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1, இதுதான் ஃபார்முலா. அப்போ உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கேன் யூ டூ இட் அப்படின்னு கேட்கலாம்.
உன்னால் இதை செய்ய முடிந்ததா அப்படின்றத could you do it அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அதை செய்வீர்களா அப்படின்றத will you do it அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அதை செய்வீர்களா அப்படின்றத would you do it அப்படின்னு கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ரியல் சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்துகிறோம். இது வந்து நம்ம இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அன்ரியல் சிச்சுவேஷன்ஸ், அதாவது இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ். இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதாவது அன்ரியல் சிச்சுவேஷன். 1 கோடி ரூபா இப்போ அவங்கள்ட்ட பணம் இல்லை, பட் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன் அன்ரியல் சிச்சுவேஷன் அல்லது இமேஜினரி சிச்சுவேஷனுக்கு இது பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் அதை செய்ய வேண்டுமா? ஓகே, ஷுட் யூ டூ இட்? ஒன்ஸ் அகெயின், நீங்கள் அதை செய்ய வேண்டுமான்றது மஸ்ட் யூ டூ இட் அப்படின்னு கேட்கலாம். அப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே மாடல் வேர்ப் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கு அடுத்ததாக சப்ஜெக்ட் வந்திருக்கு பாசிட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸில். இப்போ நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கான ஃபார்முலா என்னன்றதை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் மாடல் வேர்ப். இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட் மட்டும் போடுறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம நெகட்டிவாக மாற்றுறதுக்கு ப்ளஸ் V1. இப்போ நான் இதை செய்யாமல் இருக்கலாம். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? இட்ஸ் பாசிபிள் தட் ஐ வில் நாட் டூ இட் ஆர் ஐ வில் ப்ராபப்ளி நாட் டூ இட், அதான் மீனிங். அப்போ ஐ மே நாட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். நான் அநேகமாக இதை செய்ய மாட்டேன் அப்படின்றத ஐ மைட் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த வில் வுட்ன்ற பாசிட்டிவ் மாடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்தில் நாட் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் போட்டால் இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறிடுது. அப்போ நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் டூ இட். நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றத ஐ வுட் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை செய்யக்கூடாது அப்படின்றத ஐ ஷுட் நாட் டூ இட், ஐ மஸ்ட் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்றத ஐ cannot do it அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னால் இங்கே வந்து அதைன்னு வரணும். ஓகே, இது வந்து அதை, என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் அதை செய்ய முடியவில்லை அப்படின்றத ஐ குட் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். என்னால் அதை செய்ய முடியவில்லை அப்படின்றத ஐ குட் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை இன்னொரு விதமாகவும் எழுதலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஐ வில் நாட் டூ இட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த வில் நாட்ன்றது 2 வார்த்தை, இந்த 2 வார்த்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையாக நம்ம மாற்றலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, வில் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் சுருக்கம் என்னது அப்படின்னா ஓன்ட், ஓன்ட். அப்போ வில் நாட்டுக்கு பதிலாக ஐ ஓன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது போல் எழுதணும் அப்படின்னா முதல்ல நமக்கு இந்த மாடல் வேர்ப்ஸோடைய கன்ட்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், cannot அதனுடைய கன்ட்ராக்ஷன் என்னதுன்னா can't, can't அப்படின்னு சொல்லலாம். could not அதனுடைய கன்ட்ராக்ஷன் couldn't, couldn't. must not அதனுடைய கன்ட்ராக்ஷன் mustn't, mustn't, mustn't கிடையாது, mustn't, mustn't. இந்த T வந்து சைலண்ட். ஓகே, அடுத்தது should not அதனுடைய கன்ட்ராக்ஷன் shouldn't, shouldn't. will not உடைய கன்ட்ராக்ஷன் won't, won't. would not உடைய கன்ட்ராக்ஷன் wouldn't, wouldn't அப்படின்னு சொல்லலாம். இப்போ might not இதனுடைய கன்ட்ராக்ஷன் என்னதுன்னா mightn't, mightn't. ஆனால் இதை நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த mightn't அப்படின்ற கன்ட்ராக்ஷனை பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஓகே, அடுத்தது மே நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் மேயின்ட், மேயின்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா யூஸ் பண்ணுறதே கிடையாது. இட்ஸ் நாட் யூஸ்ட். ஏன்னா இட் ஹஸ் ஆல்ரெடி பிகம் ஓல்டு ஃபேஷன், ரொம்ப பழசான ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம மெயின்ட் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. அதே போல் ஷால் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் என்னதுன்னா ஷாண்ட், ஷாண்ட். ஒன்ஸ் அகெயின் இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா இதுவும் ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டாக ஆயிடுச்சு. ஓகே, ஒரு பழைய கான்செப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மே நாட்டுக்கு மேயின்ட் பயன்படுத்துறதை விட ஷல் நாட்டுக்கு ஷாண்ட் பயன்படுத்துறதை விட இதனுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் பயன்படுத்துறது தான் பெட்டர். அப்படின்னா இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் பயன்படுத்தி எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம்? நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றத ஐ won't do it அப்படின்னு சொல்லலாம். நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றத ஐ wouldn't do it அப்படின்னு சொல்லலாம். நான் அதை செய்யக்கூடாது அப்படின்றத ஐ shouldn't do it அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ mustn't do it அப்படின்னு சொல்லலாம். என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்றத ஐ can't do it அப்படின்னு சொல்லலாம். என்னால் அதை செய்ய முடியவில்லை அப்படின்றத
ஐ குடின்ட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? நான் ஏற்கனவே சொன்னேன், 2 விதமாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம். ஒன்று வந்து இப்போ கேனாட், ஷுட் நாட் அப்படின்ற எக்ஸ்பேன்ஷன் பயன்படுத்தி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ காண்ட், ஷுடின்ட் அப்படின்ற கன்ட்ராக்ஷன் பயன்படுத்தி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம எக்ஸ்பேன்ஷன் பயன்படுத்தினோன்னா எப்படி அதிலிருந்து நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறது? ரொம்பவே சிம்பிள். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஹெல்ப் மீ அப்படின்னா நீங்கள் எனக்கு உதவ முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இங்கே கேன் இருக்கு இல்லையா, அந்த கேனை மட்டும் இங்கே கொண்டு வாங்க, யூவை அங்கே கொண்டு போங்க. அதே தான், ஓகே. கேனை மட்டும் இங்கே கொண்டு வாங்க, யூவை அங்கே கொண்டு போனீங்கன்னா எப்படி ஆகும்? கேன் யூ நாட் ஹெல்ப் மீ. மற்றதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து கீழே போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், நாட் ஹெல்ப் மீ, நாட் ஹெல்ப் மீலாம் அப்படியே தான் எடுத்து போட்டுக்கிறோம். இது ரெண்டுத்தை மட்டும் மாற்றுறோம், அவ்வளோதான். சப்ஜெக்டையும் ஓகே மாடல் வேர்பை மட்டும் நம்ம மாற்றுறோம், அவ்வளோதான். அப்போ யூ இங்கே வந்துடுது, கேன் இங்கே வந்துடுது. அப்படின்னா கேன் யூ நாட் ஹெல்ப் மீ, உங்களால் எனக்கு உதவ முடியாதா? இது ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் அவளுக்கு உதவக்கூடாது. அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? ஐ ஷுட் நாட் ஹெல்ப் ஹர், ஐ ஷுட் நாட் ஹெல்ப் ஹர். ஓகே, நான் அவளுக்கு உதவக்கூடாது. இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள். நான் அவளுக்கு உதவக்கூடாதான்னு எப்படி மாற்றுறது? ஷூடை வந்து ஓகே, ஷூடை இங்கே கொண்டு வாங்க, ஐயை இங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். ஓகே, the subject and the model verb are inverted, அவ்வளோதான். ஓகே, inverted. அப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து இங்கே வந்துடுது, ஷுட் இங்கே வந்துடுது. அப்படின்னா ஷுட் ஐ நாட் ஹெல்ப் ஹர், ஷுட் ஐ நாட் ஹெல்ப் ஹர் அப்படின்னா நான் அவளுக்கு உதவக்கூடாதா. இந்த நாட் ஹெல்ப்பர் அப்படி கீழே அப்படியே தான் வந்து எடுத்து போட்டுக்கணும். இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் நம்ம அப்படியே கீழே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதை மட்டும்தான் நம்ம மாற்றுறோம் நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறதுக்கு. அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா என்ன? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கான ஃபார்முலா என்ன? மாடல் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1, அதான் இல்லையா? ஸோ willன்றது மாடல் வேர்ப், யூன்றது இங்கே சப்ஜெக்ட், ஒரு நாட் இருக்குது, இங்கே V1. இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஆட்வர்பாக இருக்கலாம், ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, நீங்கள் எனக்கு உதவ மாட்டீர்களா அப்படின்றது ஒரு நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அதை நம்ம இங்கிலீஷில் will you not help me அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எனக்கு உதவ மாட்டீர்களா அப்படின்றத would you not help me அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது நீங்கள் எனக்கு உதவக்கூடாதா அப்படின்றது should you not help me அப்படின்னு கேட்கலாம், must you not help me அப்படின்னு கேட்கலாம். உங்களால் எனக்கு உதவ முடியாதா அப்படின்றது can you not help me அப்படின்னு கேட்கலாம். உங்களால் எனக்கு உதவ முடியவில்லையா அப்படின்றது could you not help me அப்படின்னு கேட்கலாம். இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் காண்ட், ஷுடின்ட் இது போன்ற கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் உருவாக்குறது? ரொம்பவே சிம்பிள். உங்களால் எனக்கு உதவ முடியாதுன்றதை யூ காண்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, இந்த காண்ட் இருக்கு இல்லையா, இந்த காண்ட்டை இங்கே கொண்டு வாங்க, யூவை அங்கே கொண்டு போங்க. ஸோ எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தீங்கன்னா கேனை மட்டும்தான் கொண்டு வரோம், நாட் அங்கேயே தான் இருக்கும், முன்னாடி கொண்டு வரோம். இங்கே வந்து இது ஒரே வார்த்தைன்றதால காண்ட் அப்படியே முன்னாடி கொண்டு வரோம், யூவை அங்கே கொண்டு போகிறோம், அவ்வளோதான். இது என்னவாகுது? காண்ட் யூ ஹெல்ப் மீ, காண்ட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா உங்களால் எனக்கு உதவ முடியாதா? இது ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாறிடுச்சு. அதே போல் தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் அவளுக்கு உதவக்கூடாது அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஐ ஷுடின்ட் ஹெல்ப் ஹர். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், நான் அவளுக்கு உதவக்கூடாதா அப்படின்னு ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறதுக்கு சிம்பிள். ஐயை நம்ம அங்கே கொண்டு போகிறோம், ஷுடின்ட்டை இங்கே கொண்டு வரோம். ஸோ ஷுடின்ட்ன்றது ஒரு வார்த்தை, அதனால் ஷுடின்ட்டை ஃபுல்லாக அப்படி இங்கே கொண்டு வரோம், அவ்வளோதான். அப்படின்னா ஷுடின்ட் ஐ ஹெல்ப், ஷுடின்ட் ஐ ஹெல்ப் அப்படின்னா நான் அவளுக்கு உதவக்கூடாதா அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறதுக்கு இதுதான் ஃபார்முலா. நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன் ஆஃப் மாடல் வேர்ப். எடுத்துக்காட்டுக்கு வில்லோடைய நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன் என்னது? won't. ஷுட்டோடைய நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன் ஷுடின்ட். ஓகே, கேனோடைய நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன் காண்ட், அதான் அங்கே போட்டிருக்கும். அடுத்தது சப்ஜெக்ட், ஸோ யூ சப்ஜெக்ட் போட்டிருக்கோம். அடுத்தது V1 ஹெல்ப்ன்றது V1, அவ்வளோதான். அப்போ பாருங்கள், நீங்கள் எனக்கு உதவ மாட்டீர்களா அப்படின்றத won't you help me அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எனக்கு உதவக்கூடாதா அப்படின்றது shouldn't you help me அப்படின்னு கேட்கலாம். உங்களால் எனக்கு உதவ முடியாதா அப்படின்றத can't you help me அப்படின்னு கேட்கலாம்.
இப்போ நம்ம மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாசிட்டிவான WH கொஸ்டின் எப்படி உருவாக்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸுக்கு முன்னாடி இது எல்லாமே பாசிட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு முன்னாடி ஒரு WH வேர்டு போட்டால் போதும், இது வந்து பாசிட்டிவான WH கொஸ்டின்ஸாக மாறிடும். ஸோ பாசிட்டிவான WH கொஸ்டின்ஸ் உருவாக்குறதுக்கு என்ன ஃபார்முலான்னா, பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி ஒரு WH வேர்டு போட்டால் போதும், அது வந்து பாசிட்டிவான WH கொஸ்டின்ஸாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், கேன் ஐ டூ திஸ் அப்படின்னா என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்ற மீனிங் இருக்குது, நான் இதை செய்யலாமா அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு வார்த்தை ஹவ் அப்படின்ற ஒரு WH வேர்டு போடுறேன். அப்போ மீனிங் எப்படி வருது? ஹவு கேன் ஐ டூ திஸ், ஹவு கேன் ஐ டூ திஸ், என்னால் இதை எப்படி செய்ய முடியும், என்னால் இதை எப்படி செய்ய இயலும், அதான் மீனிங் இல்லையா? இது ஒரு WH கொஸ்டினாக மாறிடுச்சு. இப்போ could you do this அப்படின்னா உங்களால் இதை செய்ய முடியுமா அப்படின்ற மீனிங் இருக்குது, உங்களால் இதை செய்ய முடிந்ததா அப்படின்ற மீனிங் இருக்குது. உங்களால் இதை செய்ய முடிந்ததா அப்படின்னா நம்ம பாஸ்ட் அபிலிட்டி பற்றி பேசுகிறோம், உங்களால் இதை செய்ய முடியுமானா ஒரு ரெக்வஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஹவ் போடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹவ் அப்படின்னா ஹவு குட் யூ டூ திஸ், ஓகே, உங்களால் இதை எப்படி செய்ய முடிந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ வில் யூ கம், ஓகே, வில் யூ கம் ஹியர் அப்படின்னா நீங்கள் இங்கே வருவீர்களா, ஓகே, ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். இப்போ when அப்படின்னு போடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு when ஒரு WH வேர்டு. ஸோ when will you come here, நீங்கள் எப்போது இங்கே வருவீர்கள், ஒரு WH கொஸ்டினாக மாறிடுச்சு பாருங்கள். அடுத்தது must he stay tomorrow, must he stay tomorrow, நாளைக்கு அவர் தங்க வேண்டுமா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி வேர் போடலாம். ஸோ வேர் போட்டால் எப்படி மாறுது பாருங்கள், வேர் must he stay tomorrow, வேர் must he stay tomorrow அப்படின்னா அவர் எங்கே தங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், should you do this, இதை நீங்கள் செய்ய வேண்டுமா, இதை நீங்கள் செய்ய வேண்டுமா. ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம ஒய் போடலாம். ஒய் போட்டால் என்ன ஆகுது, why should you do this, why should you do this அப்படின்னா இதை நீங்கள் ஏன் செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, இது எல்லாமே பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு WH வேர்டு போடுறதால என்ன ஆகுது, பாசிட்டிவான WH கொஸ்டின்ஸாக மாறிடும். இப்போ நெகட்டிவான WH கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்குறது, சிம்பிள். நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே ஸோ நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு WH வேர்டு போடுறதால, ஓகே, இந்த நெகட்டிவான எஸ்ஆர் டைப் கொஸ்டின்ஸுக்கு முன்னாடி ஒரு WH வேர்டு போடுறதால இது வந்து நம்ம நெகட்டிவான WH கொஸ்டின்ஸ் உருவாக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஓகே, can't you do this, ஓகே, can't you do this அப்படின்னா உங்களால் இதை செய்ய முடியாதா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒய் போடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு why can't you do this, உங்களால் இதை ஏன் செய்ய முடியாது, ஒரு நெகட்டிவ் WH கொஸ்டினாக மாறிடுச்சு பாருங்கள். அடுத்தது won't you come tomorrow, நாளைக்கு நீங்கள் வரமாட்டீங்களா, won't you come tomorrow, நாளைக்கு நீங்கள் வரமாட்டீங்களா. இப்போ ஒரு ஒய் இங்கே எடுத்து போடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு why won't you come tomorrow, நாளைக்கு நீங்கள் ஏன் வரமாட்டீங்க, ஒரு WH கொஸ்டினாக மாறிடுச்சு, நெகட்டிவ் WH கொஸ்டினாக மாறிடுச்சு. இப்போ shouldn't he go there, அவர் அங்கே போகக்கூடாதா, இதான் இதுக்கு மீனிங். இப்போ ஒரு ஒய் போடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு why shouldn't he go there, why shouldn't he go there அப்படின்னா அவர் ஏன் அங்கே போகக்கூடாது, ஒரு நெகட்டிவான WH கொஸ்டினாக மாறிடுச்சு. அப்போ WH கொஸ்டின்ஸ் உருவாக்குறதுக்கு என்ன ஃபார்முலா, சிம்பிள். WH வேர்டு இருக்கணும், அதுக்கடுத்தது மாடல் வேர்ப் இருக்கணும், அதுக்கடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது V1, இதான். இப்போ இங்கே WH வேர்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது, மாடல் வேர்ப்ஸ்லாம் அங்கே நம்ம போட்டிருக்கோம், சப்ஜெக்ட்ஸ் பாசிபிள் சப்ஜெக்ட்ஸ்லாம் அங்கே போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா V1 do அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். இப்போ ஹவு, ஓகே, ஷால் ஐ டூ, ஹவு ஷால் ஐ டூ அப்படின்னா நான் எப்படி செய்யலாம், ஒரு சஜஷன் கேட்குறோம், நான் எப்படி செய்யலாம். இப்போ ஹவு கேன் ஐ டூ அப்படின்னா என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹவு வில் ஐ டூ அப்படின்னா நான் எப்படி செய்வேன் அப்படின்னு அர்த்தம். ஹவு மஸ்ட் ஐ டூ அப்படின்னா
நான் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்களா, இப்படி தான் ஈஸியாக நம்ம WH கொஸ்டின்ஸ்லாம் உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு why அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ why should you do, நீங்கள் ஏன் செய்ய வேண்டும், அதான். ஓகே, why should you do னா நீங்கள் ஏன் செய்ய வேண்டும். அதே why எடுத்துக்கலாம், அல்லது what எடுத்துக்கலாம். what should you do அப்படின்னா what should you do, நீங்கள் என்ன செய்ய வேண்டும். அல்லது when எடுத்துக்கலாம், when should you do, when should you do, நீங்கள் எப்போது செய்ய வேண்டும். அடுத்து where எடுத்துக்கலாம், where should you do அப்படின்னா where should you do, நீங்கள் எங்கே செய்ய வேண்டும். அல்லது how எடுத்துக்கலாம். ஓகே, how should you do, நீங்கள் எப்படி செய்ய வேண்டும். how should you do, நீங்கள் எப்படி செய்ய வேண்டும். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நம்ம WH வேர்டு கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தா போல் மாற்றிக்கலாம், கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தா போல் மாடல் வேர்ப்ஸ் மாற்றிக்கலாம், கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தா போல் சப்ஜெக்டை மாற்றிக்கலாம், அதே போல் கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தா போல் என்ன மாற்றலாம், நம்ம V1 வேர்பையும் மாற்றிக்கலாம். ஸோ இது போல் நம்ம ஈஸியாக நம்ம WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ முடிக்கும் போது எப்பயுமே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட நம்ம முடிக்கிறோம், இது கொஸ்டின் அப்படின்றதால. கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், அது என்னதுன்னா, இங்கே 3 தமிழ் வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். இந்த 3 தமிழ் வாக்கியங்களையும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள் உங்களால். அப்படி முடிஞ்சதுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர்ஸை வந்து டைப் பண்ணலாம். கீழே காமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உண்மையான ஆன்சரை நான் வந்து கீழே கொடுத்து பின் பண்ணியிருப்பேன். அந்த ஆன்சரை வந்து நீங்கள் பார்த்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான கேள்விகள் என்னென்னா, நான் எப்போது அங்கே போக வேண்டும், உன்னால் இதை எப்படி முடிக்க முடிந்தது, என்னால் ஏன் ஆங்கிலம் பேச முடியாது. இதே கேள்வியை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களால் ஏன் இங்கிலீஷ் பேச முடியாது. கண்டிப்பாக முடியும். சரியான முயற்சியும் சரியான பயிற்சி இருந்தால் கட்டாயம் முடியும். இந்த 30 நாட்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். 30 நாட்களில் நீங்கள் ஆங்கிலம் வந்து நல்லா கற்றுக்கலாம், அதுபோல் சரளமாக இங்கிலீஷ் பேசலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம Day 6ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.